அன்பினால் வாழ்கின்ற தமிழ் இதயங்களே, இந்த நாட்டிலே எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும். மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி அத்தனையும் முடிந்துவிடும். மனிதனாக பிறந்தால் துன்பங்களைத்தான் அதிகமாக அனுபவிக்க வேண்டும். இன்பங்களை அனுபவிப்பவர்கள் கடைசி காலத்தில் இன்பம் காணாமல் போய் மிகவும் வருத்தத்தில் இருப்பார்கள். அதை மட்டுமல்ல, இப்பொழுது நான் சொல்லிக்கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் தீபாவளி வந்தது போனது. இந்த தீபாவளியால் என்ன நன்மை மக்களுக்கு? எந்த நன்மையும் கிடையாது. தீபாவளியை கொண்டாடலாம், அது அவரவர் விருப்பம். ஆனால் தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறார்கள். இதனால் என்ன ஆகும்? பொல்யூஷன் அதிகமாகும். பொல்யூஷன் அதிகமாவதனாலே பலவிதமான வியாதிகள் தோன்றும். குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு தான் இது அதிக பாதிப்பு ஏற்படும். ஆகையால் இந்த பட்டாசு இல்லாத தீபாவளியை யாராவது நடத்தியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஆனால் பட்டாசு விற்பனையாக வேண்டும், பல தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கு மாற்று தொழிலை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த தொழில் தேவையில்லை. தமிழகத்தில் பட்டாசு உற்பத்தி என்பது தேவையே இல்லாத ஒரு தொழில், ஒரு வியாபாரம். இதனால் நாட்டிலே பொல்யூஷன் அதிகமாகி பல வியாதிகள் வந்து மக்கள் துயருறுவார்கள். ஆதலால் பட்டாசு இல்லாத தீபாவளியைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் யாரும் நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள். கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு நல்லதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். பொதுவாக நான் தீபாவளியை கொண்டாடுவதில்லை. ஏன் தெரியுமா? ஏராளமான விளைந்த நெல்மணிகள் மழையிலே நனைந்து சேதமடைந்து விட்டது. விளைகின்ற பயிர், வளர்ந்த பயிர்கள் மழையிலே வெள்ளத்திலே மூழ்கி அதுவும் அழிந்து போய்விட்டது. நமக்கு எல்லோருக்கும் உணவு வழங்கக்கூடிய இந்த விவசாய மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் அழிந்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, தினம் தினம் விபத்துகளால் பல உயிர்கள் பறிபோய் விடுகின்றன. இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நாம் தீபாவளி கொண்டாடுவது என்பது தேவையற்றது. சில பேர் சொல்லுகிறார்கள், பறவைகள் வாழ வேண்டும் என்பதற்காக தீபாவளியை நாங்கள் பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அது முக்கியமல்ல. மனிதர்கள் வாழ்வதற்காக, மனித சமுதாயத்தை தழைப்பதற்காக யாராவது பாடுபடுகிறார்களா? உதாரணமாக சொல்லப்போனால், தமிழகத்திலே பெற்ற தாயை அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு அனுப்புகின்ற பெரிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெற்ற தாய்க்கு சோறு போட மாட்டார்கள், கட்டிய மனைவிக்கு சோறு போட மாட்டார்கள், குழந்தைகளுக்கு சோறு போட மாட்டார்கள். அவர்களெல்லாம் கொஞ்ச நேரம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆடி அடங்குகின்ற இந்த உலகத்திலே முடிந்த அளவு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். அடுத்தபடியாக கட்டிய மனைவியை துன்புறுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை துன்புறுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சமூக சீர்திருத்தாளர் என்கின்ற முறையிலும், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட் என்ற முறையிலும், லா பர்சன் என்ற முறையிலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். போனது போகட்டும்.
தீபாவளி முடிந்து போய்விட்டது. அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சொன்னேன், அவ்வளவுதான். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எது தேவை? இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை சாதி மத பேதம் இல்லாத சமுதாயம். அதாவது எல்லா மக்களும் ஒரு தாய் பிள்ளை என்ற உணர்வோடு வாழ வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் தன்னுடைய சாதிதான் உயர்ந்தது, தன்னுடைய மதம்தான் உயர்ந்தது. இது சுயநலமாகும். அடுத்த சாதியை மதிக்க வேண்டும். அடுத்த சாதியினர் வாழ்வதற்கு நான் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். உதவிகள் செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யக்கூடாது. அடுத்தது கலப்பு திருமணம். இது மிகவும் அவசியம். கலப்பு திருமணம் செய்து கொண்டால் சாதி வெறி மதவெறி நிச்சயமாக ஒழியும். அப்புறம் போக்சோ குற்றங்கள். தமிழகத்தில் போக்சோ குற்றங்கள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. இந்த போக்சோ குற்றங்கள் நடக்கக்கூடாது. சிறு குழந்தைகளை யாரும் கெடுக்க முயற்சிக்கக்கூடாது. அப்படி முயற்சித்தால் அது சட்டப்படியான குற்றமாகும். மனித சமுதாயம் அழிந்து போய்விடும். அதற்கப்புறம் நான் சொல்கிறேன், எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஒரு தீமை நடக்கின்ற பொழுது நாம் அந்த தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தீமையை நாமும் கடைபிடிக்கக்கூடாது. நான் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தை பார்க்கிறேன். பொதுவாக என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு முரடன் ஒருவன் ஊரிலே இருந்தால் அந்த முரடன் ஒரு அப்பாவியை அடிப்பான், உதைப்பான், துன்புறுத்துவான். அதை பார்த்து மற்றவர்களும் அதே போல செய்வார்கள், அப்பாவிகளை அடிப்பார்கள். இது செய்யக்கூடாது. இது செய்வதனால் மத நல்லிணக்கம் அழிந்து போய்விடும். யாரையும் நாம் அடிப்பதோ துன்புறுத்துவதோ இகழ்ச்சியாக பேசுவதோ கூடாது. அடுத்தபடியாக நாம் இப்பொழுது தெருக்களிலே பார்க்கிறோம் தெருநாய்கள். இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் சில பேர்கள் அதை அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் செயலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நாயை காப்பாற்ற வேண்டும், தெருநாய்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். விலங்கின ஆர்வலர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தெருநாய்களால் பல வியாதிகள் வரும். எனக்கு தெரிந்த வரையில் தெருநாய்களால் தொற்று நோய்கள் ஏற்படும், மனிதர்களுக்கு ரேபிஸ் ஏற்படும், மனித வாழ்க்கை சீக்கிரமே முடிந்து போய்விடும். எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கிறேன். அமைதியாக ஒரு இடத்திலே யாராவது உட்கார்ந்திருப்பார்கள். எங்கேயோ போகின்ற நாய் தேடி வந்து அப்பாவியாக உட்கார்ந்திருக்க மனிதனை பார்த்து கடித்துவிடும். இது யாருடைய செயல்? நாயினுடைய செயல். யாரும் அடிப்பதில்லை நாயை. நாயை நாம் துன்புறுத்தாமல் அமைதியாக இருந்தாலும் நாய் நம்மளை துன்புறுத்தும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அரசு என்ன செய்கிறது? ஒன்றும் செய்வதில்லை. அதே போல விஷப்பாம்புகள். நீங்கள் விஷப்பாம்புகளை துன்புறுத்தாவிட்டாலும் அது தானாக வீட்டுக்குள் வந்து மனிதர்களை, அப்பாவிகளை கடித்து விடுவதை நான் பார்க்கிறேன். யானை தேடி வந்து மனிதனை கொல்லும். ஆனால் விஷப்பாம்புகள் தேடி வந்து கொல்வது இல்லை. தங்களுடைய உயிர்களை பாதுகாத்து கொள்வதற்காக விஷப்பாம்புகள் மனிதனை கடித்து விடுவதுண்டு. அதனால் நாம் விஷப்பாம்புகளிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாட்டினிலே
ஒரு தீமை ஏற்படும் பொழுது நாம் சாதி மதம் அரசியல் பார்க்காமல் எல்லோரும் ஒன்று கூடி அந்த தீமையை ஒழிக்க முன்வர வேண்டும். அப்படி செய்தால் நாட்டிலே நன்மைகள் ஏற்படும். அமைதியான வாழ்வு, அன்பான வாழ்வு, பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்வு என்று சொன்னால் அதுதான் மத நல்லிணக்கம். யார் எந்த சாதியில் பிறந்தால் என்ன, யார் எந்த மதத்தில் பிறந்தால் என்ன, எல்லோரும் மனிதர்கள் தானே. அவர்கள் வாழ்வதற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. சில ஊர்களில், ஈரோடு மாவட்டத்தில் அல்ல, பிற மாவட்டங்களில், தென் மாவட்டங்களிலே தினந்தோறும் கொலைகள். ஏன் இந்த கொலைகள்? இதனால் என்ன நன்மை? அடுத்தவனை கொலை செய்து நாம் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ முடியும்? நாம் அடுத்தவனை கொலை செய்கின்ற பொழுது நம்மையும் பிறர் கொலை செய்து விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்தால் நன்றாக இருக்கும். அதை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. நான் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், கொலை குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. ஒரு 10 வருடமாவது அவர்களை சிறையில் வைக்க வேண்டும். அதன் பிறகு வழக்கு நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒருவன் கொலை செய்கிறான், ஓரிரு மாதங்களில் ஜாமீனில் வெளியே வந்து விடுகிறான். வெளியில் வந்தவுடன் அவன் மீண்டும் கொலை செய்கிறான். இப்படித்தான் தமிழ்நாட்டிலே, மற்ற மாநிலங்களிலும் நடக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்லுவேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கம் ஒரு நல்ல சட்டத்தை போட வேண்டும். கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அப்படி செய்தாலே குற்றவாளிகளுக்கு பயம் வந்துவிடும். இப்போது கொலை குற்றவாளிகளுக்கு பயமே கிடையாது. எந்த குற்றவாளிகளுக்கும் பயம் கிடையாது. யாரும் யாரையும் கொலை செய்து விடலாம், ஜாமீனில் வந்து விடலாம் என்று தான் நினைக்கிறார்கள். பல இடங்களிலே பேசிக்கொள்கிறார்கள், நான் பார்க்கிறேன். இது தவறான ஒரு செயல்களாகும். இதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்கேயோ எதுவோ நடந்து விட்டு போகட்டும். தமிழ்நாட்டிலே கொலைகள் நடக்கக்கூடாது. சிறு குழந்தைகள் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக ஆளாக்கப்படக்கூடாது. பெண்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருப்பதற்கு யார் உதவ வேண்டும்? ஊரில் உள்ள மக்கள் உதவ வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு பெண் தனியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாதுகாப்பு வழங்க வேண்டும். யாராவது குற்றம் செய்தால் குற்றம் செய்வதற்கு முன்னாடியே தடுக்க வேண்டும். அதே போல் வாகனங்கள், இது இப்போது அதிகமாகிவிட்டது. ஜிஎஸ்டி வரி, இதை நீக்குவதன் மூலம் என்ன ஆகும்? என்ன ஆகிறது? ஜிஎஸ்டி வரியை நீக்குவதனாலே இப்போது எல்லோரும் வீட்டுக்கு ஒரு கார் வாங்க ஆசைப்படுகிறார்கள், வாங்கி விடுவார்கள். இப்படி செய்தால் நாட்டிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிவிடும். ஆதலால் கூடுமான வரை வாகனங்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி வாகனங்களை வாங்கிவிட்டால் மெதுவான சீரான வேகத்தில் செல்வது மிகவும் அவசியம். அதிவேகத்தில் செல்வதும் விபத்துகளை உண்டாக்கி இறந்து போவதும் நல்ல முறை அல்ல. நான் டிவியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். 3 பேர்கள் காரிலே வருகிறார்கள். அப்பொழுது அந்த ரோட்டுக்கு குறுக்கே ஒரு தெருநாய் ஓடுகிறது. அந்த தெருநாயிடமிருந்து தெருநாயை மீது வண்டி மோதக்கூடாது என்பதற்காக அவரை திருப்புகிறார்கள். அது ஒரு ஓடையிலே விழுந்து அதில் இருந்த 3 பேரும், பயணித்த அத்தனை பேரும் இறந்து போய்விடுகிறார்கள். இவ்வளவு வேகம் எதற்காக? இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக காஃப் சிரப், இருமல் மருந்து சாப்பிட்டு சில குழந்தைகள் இறந்து போய்விட்டன. குழந்தைகள் என்ன பாவம் செய்தது?
ஏன் இப்படி மருந்துகள் தயாரிக்கிறார்கள்? மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளெல்லாம் எங்கே போனார்கள்? யார் வேண்டுமானாலும் எந்த மருந்தை வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். அதில் எந்த விஷத்தன்மை இருந்தாலும் யாரும் தடுப்பதற்கு ஆள் இல்லையோ என்ற இல்லை ஏற்படுகிறது. ஆகையால் எல்லா மருந்துகளையும் அலோபதிக் மெடிசின்ஸ் எல்லாவற்றையுமே சோதனையிட்டு அது மக்களுக்கு தீங்கு இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாட்டிலே மழை, வெள்ளம் எல்லாம் வருகிறது. இந்த மழையினால், இந்த வெள்ளத்தினால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன, நெற்பயிர்கள் அழிகின்றன. இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வேண்டும். இப்படி பல நன்மைகளை செய்வதற்கு மக்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். சினிமா பார்க்கிறார்கள். இப்போது வருகின்ற சினிமாவெல்லாம் பாலியல் உணர்ச்சிகளை தூண்டுவதாக இருக்கின்றன. வன்முறை அதிகமாக உள்ளது. மீடியாவிலே, சில ஊடகங்களிலே மாலையிலிருந்து இரவு 12 மணி வரையும் சில சீரியல் போடுகிறார்கள், எபிசோட். அதிலே முழுக்க முழுக்க காதல் கூத்து. இதை பார்த்து இளைஞர்கள், இளம்பெண்கள் பாலியல் குற்றம் செய்கிறார்கள். வன்முறை காட்சிகளை பார்த்து அதே போல வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள். சில செய்தி சேனல்களில் கொலை நடக்கும்போது அந்த கொலையை லைவில் காட்டுவதாக கூறி அதை அப்படியே காட்டுகிறார்கள். அதை கொஞ்சம் மறைத்திருக்கலாம். அதை அப்படியே காட்டும் பொழுது அதை பார்த்து அதே போலத்தான் கொலைகள் செய்கிறார்கள். அதுவும் கொலை செய்திகளை, கிரைம் நியூஸ் அடிக்கடி ஒளிபரப்புகிறார்கள். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்தி சேனல்களிலே கொலை குற்றங்களை காட்டுகிறார்கள், சம்பவங்களை காட்டுகிறார்கள். இதை பார்த்துதான் தமிழக மக்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். ஊடகங்கள் திருந்துமா? பணத்திற்கு ஆசைப்பட்டு விரைவான செய்திகளை கொடுக்கிறோம் என்று தவறான செய்திகளை கொடுக்கிறார்கள். இது மாதிரி செய்திகளை போடுவோரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வேறு யாரும் கண்டிக்க மாட்டார்கள். ஆகையால் நாட்டிலே, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காப்பதற்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். சில இளம்பெண்கள் டான்ஸ் ஆடுகிறார்கள், நான் பார்த்தேன். நன்றாகத்தான் இருக்கிறது, ஆபாசம் இல்லை. அப்படிப்பட்ட பாடல்களையும் அப்படிப்பட்ட காட்சிகளையும் நான் ஆதரிக்கிறேன். ஆனால் ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் நமது நாட்டு பண்பாடு இல்லை. அமெரிக்காவில் வேண்டுமானாலும் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், மற்ற நாடுகளில் இருக்கலாம், இங்கிலாந்தில் இருக்கலாம். நமது நாடு என்பது கற்பழிப்பு கூடாது என்பதுதான் நமது நாடு. அமெரிக்காவிலே கற்பழிப்பில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடையாது, இங்கிலாந்திலே கிடையாது. நமது தமிழ்நாட்டிலே, நமது இந்தியாவிலே கற்பழிப்பு குற்றங்களை யாரும் செய்யக்கூடாது. இப்படி பல நல்ல கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், பௌத்தர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைத்து மக்களும் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், ஸ்ட்ரீட் சைடு ஜேர்னலிஸ்ட், 985 முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட்,
ஈரோடு 9. நன்றி, வணக்கம்.